முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த ரம்மி விவகாரம் எல்லாம் நேரடியா மக்கள பாதிக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே புத்திய கொண்டு நம்ம அணுகக்கூடாது. மனதை கொண்டு அணுகணும். கண்டிப்பா. சோ அப்படித்தான் நாங்க இந்த ஆன்லைன் ரம்மி அவ்வளவு தூரம் எதிர்க்க வேண்டியது இருக்குன்னு ஒண்ணு சொன்னாரு. அப்பதான் சரி அப்ப மனதை கொண்டு இந்த டாஸ்மாக் விஷயங்களையும் அணுகுங்களேன். புத்தியால பார்த்தா நமக்கு வருமானம் இல்ல எல்லாம் ஃபைன் தான். பட் மனதோட அணுகி பார்த்தானா இதோட பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதை அணுகலாமேங்கிற ஒரு 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 கிண்டலான பதிவு. அது கிண்டலான பதிவா இருந்தா கூட அது நியாயமான பதிவு தான் இல்லையா? இன்னைக்கு ஆட்சி வந்து 2 வருடம் கடந்து விட்டது. இவங்களுக்கு இந்த டாஸ்மாக்க விட்டா வேற ஆப்ஷனே இல்ல போல இருக்கு அரசுக்கு வருமானம் தருவதற்குங்கிற மாரி ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துட்டு இருக்குல்ல. எனக்கு வந்து இதுல ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. நான் வந்து மதுவிலக்கை முழுவதுமாக எதிர்க்கிறேன். உலகம் முழுவதும் தோற்றுப்போன விஷயம் அது. மனிதன் இருக்கும் வரையில் மது என்பது இருக்கும். இதுல எந்த மாற்று கருத்துக்கும் வேண்டாம். இந்தியால பல மாநிலங்கள்ல பலமுறை பரிசோதிக்கப்பட்டு தோற்றுப்போன ஒரு விஷயம். மனித இயல்புக்கு எதிரானது மதுவிலக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வேணும்னா ரெகுலேஷன் தான் நமக்கு வேணும். கட்டுப்படுத்துங்க அதை. ஒழிக்கவே முடியாது. ஒழிச்சிங்கன்னா டாஸ்மாக் வரும், இது கள்ள சாராயம் வரும், அதன் மூலம் வரக்கூடிய டெத் அதிகமாகவும் வருமானமும் போகும். நீங்கள் பண்ண வேண்டியது இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறீங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் டாஸ்மாக் சேல்ஸ் குறைஞ்சதுன்னா ஒரு மாதம் என்னன்னு query போடுறான், 2வது மாதம் வார்னிங், 3வது மாதம் கலெக்டர் வந்து அந்த இடத்துலேருந்தே தூக்குறாங்க. அந்த லெவலுக்கு போகுது. ஏன்னா அரசாங்கத்தோட வருமானம் அதை நம்பி இருக்குது. ஆனால் அதில் வெளிப்படைத்தன்மையும் இல்லை. பிடிஆர் போன ஆண்டு ஒரு முறை பேசும்போது 20,000 கோடிக்கு மேலே வந்து எங்கே போகுதுன்னே தெரியல டாஸ்மாக் வருமானன்றார். அப்போனா இந்த 45,000 கோடி அந்த 20,000 கூப்பிட்டா அது 65,000 கோடிக்கு மேலே போகுது. ஆகவே இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டாஸ்மாக்கையும் ஆன்லைன் ரம்மியையும் ஒப்பிடவே முடியாது. டாஸ்மாக் இஸ் கம்ப்ளீட்லி a டிஃப்ரெண்ட் ப்ரப்போசிஷன். டாஸ்மாக்கை வந்து நம்ம வந்து இதோட கொண்டு வரவே முடியாது. இன்னொன்று, இந்த மதுவிலக்கு போன்ற கொள்கைகள் அகில இந்திய அளவில் அமுல்படுத்தப்பட்டால் மட்டும்தான் ஓரளவாவது செயல்படுத்த முடியும். அதுவே முடியாது. பட் அப்படி ஒரு முயற்சி நடக்குதுன்னா மஸ்ட் பி அன் ஆல் இண்டியா பாலிசி. இப்போ தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்திட்டு பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 4 மாநிலங்களோடையும் நமக்கு பார்டர்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துவீங்க? கரெக்ட். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி மது விலக்குங்கிறது கூட இல்ல. இதை ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அது உண்மை. இன்னைக்கு 24 ஹவர்ஸ் பார் ஓடுது. கடை வந்து 12லேருந்து 10. ஆனால் 10 மணிக்கு அவன் கடையை மூடனோன்னே இன்வேரியபிளி 24 ஹவர்ஸ் எமர்ஜென்சி சர்வீஸ் மாதிரி டாஸ்மாகில் மது பானங்கள் கிடைப்பது என்பது சர்வசாதாரண நிகழ்வு. மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது வந்து எடப்பாடி பீரியட்லையும் இதுதான் நிலைமை, இவங்க பீரியட்லையும் இதுதான் நிலைமை. சொல்ல போனால் எடப்பாடி பீரியடை விட இப்போ மோசமாக இருக்குது. என்னால் உறுதியாக அதை சொல்ல முடியும். எடப்பாடி பீரியடில் கூட வந்து 24 ஹவர்ஸ் மதுபானங்கள் விற்கப்படலை. 12 மணிக்கு கடையை மூணானா மறுநாள் காலைல 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். எங்கேயாவது ஓடுச்சு. இப்போ இன்வேரியபிளி எல்லா டாஸ்மாக் கடை பக்கத்துலேயும் 10 மணிக்கு மேலே ஓடுது. நீங்கள் நைட்டு ஒரு 12 மணிக்கு போனாலும் இல்லை விடிய காத்தால 4 மணிக்கு போனாலும் இல்லை 6 மணிக்கு போனாலும் கடையை திறக்கிறதுக்குனால ஈஸிலி அவைலபிள். டபுள் த ரேட் வச்சு விற்கிறான், இல்லை கூட 100 ரூபாய் வச்சு விற்கிறான். அப்போ இதெல்லாம் இந்த பொருளாதாரத்தில் வரக்கூடிய வருமானம் எங்கே போகுது? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ என்னதான் நீங்க ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணாலும் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல அவன் எங்கெங்கேயோ போய் சூதாட்டம் ஆடி விளையாடிட்டு தான் இருப்பான். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது உண்மை. ஆனா ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஆன்லைன் ரம்மி போயிடுச்சுன்னா விளையாடக்கூடியவனோட சதவீதம் குறையும். அது இல்லாமல் இந்த செலிபிரிட்டிஸ் வந்து அதை என்டார்ஸ் பண்ணுற விளம்பரம்லாம் பண்ண முடியாது. அதனால் வந்து அது குறையும். நான் வரவேற்கிறேன். இப்போ சரத்குமார் வந்து அது வந்து காசு கொடுத்து அந்த அவருக்கு வந்து கோடிக்கணக்கில் கொடுத்தாங்க. அவர் என்டார்ஸ் பண்ணார். இந்த பிரச்சனை வந்த பிறகு அவருக்கு நீங்கள் வந்து அதை என்டார்ஸ் பண்ணாதீங்கன்னு கேட்கும்போது நான் பண்ணுவேன்னு தைரியமாக சொன்னார். அவர் இனிமேல் அவர் பண்ண முடியாது. பண்ணாருன்னா சட்டப்படி அவர் நடவடிக்கைக்குள்ளாவார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், செலிபிரிட்டிஸ் சினிமாக்காரங்க நினச்சாங்கன்னா எந்த ஒரு போதை வஸ்துக்கும் அதிகப்படியான ஒரு விளம்பரத்தை கொடுத்துட முடியும். சிகரெட்டுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து ஆக்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்ததை பிற்பாடு நம்ம வந்து ஒழிச்சோம். இது வந்து வெளிப்படையாக விளம்பரம் கொடுக்கும்போது ஆரம்ப காலங்களில் சிகரெட் இந்தியாவில் எப்படி வந்து உங்களுக்கு தெரியுமா? 1940களில் 50களில் அப்போ விளம்பர யுக்திகள், அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் இவ்வளோ தூரம் வளராத ஒரு காலகட்டத்தில், சுதந்திரத்துக்கு முன்னால் சுதந்திரம் கிடச்சி ஒரு 20-25 ஆண்டுகளில் டொபாக்கோ கம்பெனிஸ் வந்து இப்படி ஒரு நியூ அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னிக்ஸை பயன்படுத்தலை. ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ வந்து மக்களுக்கு தொடர்பு சாதனங்களும் வந்து இல்லை. எப்படி இன்னோவேட்டிவாக டொபாக்கோ கம்பெனிஸ் சிகரெட்டை இந்தியாவில் பிரபலப்படுத்தினாங்கன்னா 1940s and 50sல இந்தியாவின் முக்கிய முன்னணி திரைப்படங்களில் வந்த ஹீரோஸ் எல்லாரும் சிகரெட் பிடிப்பாங்க. ஓகே சினிமாவில். அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரிக்கையில் நீங்கள் வந்து விளம்பரத்துக்கு ஒரு சிகரெட்டை ஒரு
ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு அல்லது வேற மாதிரி விளம்பரம் பண்ணுறதை விட ஒரு பாப்புலர் ஹீரோ ஒரு சிகரெட்டை பிடிச்சாருன்னா பத்தி எரியும் அந்த விளம்பரம். இப்போ உதாரணத்துக்கு ரஜினி அந்த சிகரெட்டை அப்படி தூக்கி போட்டு பிடிப்பார். அது வந்து பாலச்சந்தரோட 82ல் வந்து ஐ திங்க் தில்லுமுல்லு படம்னு நினைக்கிறேன். அந்த சிகரெட்டை இப்படி இப்படி சுழட்டி போட்டு அப்படி பிடிப்பார். ரஜினியோட ஆரம்ப கட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு. ஆரம்பத்துலேருந்தே அதில் வந்து அந்த குறிப்பிட்ட படம் நான் சொல்றது வந்து ஐ திங்க் புது கவிதையோ தில்லுமுல்லோ, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஐ திங்க் 81 82ல் புது கவிதை அல்லது தில்லுமுல்லு படம். ரொம்ப ஃபேமஸ் படம். ரஜினியோட இஸ் a வெரி சூப்பர் ஸ்டார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து சிகரெட்டை பிடிப்பார். அந்த சிகரெட்டை பிடிக்கிறது கூட அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி தூக்கி போடுவார். எப்படி தூக்கி போட்டாலும் அந்த அந்த எல்லோ சைடு வந்து முன்னால் போய் உட்காரும். அதெல்லாம் வந்து சரகேட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மறைமுகமாக கொடுக்குறது. இது வந்து 82ல் வந்து வரும்போது அப்போ பத்திரிகை டிவிலாம் வந்துடுச்சு, எல்லா பேப்பர்லையும் சிகரெட்டு விளம்பரம்லாம் வரும். நான் சொல்கிறது 40களில் சிகரெட்டுன்ற கான்செப்ட் இந்தியாவில் வந்தது இல்லை. வெள்ளக்காரங்காலத்தில் உள்ளே வரும்பொழுது எப்படி சிகரெட் இந்தியாவில் இளைஞர்கள் மத்தியில் பாப்புலர் ஆச்சுன்னா 1940களிலும் 50களிலும் குறிப்பாக இந்த 2 ஆண்டு இரு தசாப்தங்கள் ப்ளஸ் 60கள், ஒரு 20-30 வருஷம், 30 இயர்ஸ் வந்து ஏன்னா இது சம்மந்தமான ரிசர்ச் பேப்பர்ஸ் நான் படிச்சிருக்கேன். டொபாக்கோ கம்பெனிஸோட டெக்னிக்ஸ் எப்படி காலந்தோறும் மாறுதுன்றத. பாப்புலர் ஹீரோஸ் திலீப் குமார் அல்லது வந்து இப்போ வேற யார், அந்த அந்த பழைய காலத்து ராஜ் கபூர், ரிஷி கபூர், நேரடியாக விளம்பரம் கிடையாது, அவங்க படத்தில் அப்படி சீன் முடிச்சு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் கிடையாது, சிவாஜி கணேசனோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலிஷ் ஸ்மோக்கிங் இருக்கும். அது வந்து இன்ஸ்டிகேட் பண்ணும். சரி, நான் வந்து ஐ வாஸ் அ ஸ்மோக்கர். ஒரு 15 ஆண்டுகள் சிகரெட்டு பிடிச்சிருக்கேன். 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஆரம்பித்து 29 வயசு வரைக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மூச்சு விட முடியாமல் வந்து தான் ஸ்டாப் பண்ணேன் நான். எனக்கு வந்து இன்ஸ்டிகேட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க. சிவாஜி ஸ்டைலாக, எனக்கு சிவாஜி பிடிச்ச ஹீரோ. சிவாஜி ஸ்டைலாக பிடிக்கிறது அப்படின்னு ஊதுறது பிடிக்கும். அதே மாதிரி வந்து ஹிந்தி சினிமாவில் பார்த்துட்டு சிகரெட் பிடிக்கிறது பிடிக்கும் நமக்கு வந்து. இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான மக்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் சீரழிக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் இருக்கு இல்லையா. போதை வஸ்துக்கள்னு சொல்லும்போது சிகரெட்டு, குடி, பாக்கு அது மட்டும் கிடையாது. ஆன்லைன் ரம்மி, இந்த மாதிரியான லாட்ரி, சூதாட்டங்கள், இது எல்லாமே வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து நம்ம வந்து போதைன்னு சொல்லிடலாம். அடிக்ஷனை உருவாக்கக்கூடிய காமனாக மக்கள் புரிந்து கொள்வதற்காக. அது வந்து சில நேரங்களில் தான் அதை ப்ரொமோட் பண்ணுறோம், நேரடியாக விளம்பரம் பண்ணுவான். பல நேரங்களில் சரகெட் ஆட்ஸ் தான். அதனால தான் இப்போ இந்த ஆன்லைன் ரம்மியில் வந்து நீங்கள் வந்து சரத்குமார் மாதிரியான ஒரு பாப்புலர் ஸ்டார் சினிமாக்காரங்க வந்து அல்லது டிவி கிரிக்கெட் ஸ்டார்ஸ் அவங்க வந்து அதை என்டார்ஸ் பண்ணுறாங்க, அதோட நிற்கிறாங்கன்னு போது அதோட பரிமாணமே வேற. அதை அப்போ தடுக்கிறதுன்றது வந்து கடினமான ஒரு விஷயமா மாறும். இப்போ கூட இந்த நான் எங்கேயோ படித்தேன், நம்ம கிரிக்கெட் பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணதை பற்றி கேள்வி ஏதோ கேட்கும்போது கோமா ஏதோ பதில் சொல்லியிருக்காரு. ஐ திங்க் அவர் ஏதோ என்டார்ஸ் பண்ண மாதிரி, எனக்கு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அவர் ஏதோ இது இல்லை, அதை நம்ம ரம்மியோட இது ட்ரீம் லெவனோட கனெக்ட் பண்ணி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால அவர் நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல, எது கேட்குறீங்க, உங்களுக்கு தலைப்பு செய்தி வேணுமா? ஆமாம், ஏன்னா அவர் பாவம், அவர் கிரிக்கெட்டர், அவர்கிட்ட போய் எது கேட்டால் அவரோட கரியர் அஃபெக்ட் ஆகும். ஆனால் அந்த கேள்வி நியாயமான கேள்வி. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை பேன் பண்ணிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ராஜீவ் சந்திரசேகர் சொன்னது காசு வச்சு விளையாடுறத சென்ட்ரல் ஆக்டில் தடை பண்ணிட்டாங்க. பட் வாட் அபவுட் ட்ரீம் லெவன்? அதுவும் காசு வச்சு விளையாடுறது தானே. ஐபிஎல் சீசன் வரும்போது அதை விளையாடிட்டு தானே எல்லாரும். ஐபிஎல்லே சூதாட்டம் சார், புத்தி இல்லாமல் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஐபிஎல் இஸ் கம்ப்ளீட் கேம்லிங், மைண்ட் பாக்லிங் கேம்லிங். ஐபிஎல் அது என்னைக்கே ஒரு நாள் வெடிச்சு வரும். எல்லா மேட்சஸும் ஆல்மோஸ்ட் மேட்சஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. இப்போ நீங்கள் வந்து ட்ரீம் லெவனை வந்து எதில் கொண்டு வருவீங்க? அதை எப்படி தடுப்பீங்க? அதாவது விஷன் ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்க, நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன், இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கவே முடியாது. ஐபிஎல் வந்து ஒரு முழுக்க முழுக்க சூதாட்டம்ங்கிறது, எல்லா போட்டியுமே சூதாட்டம்ங்கிறது எப்படி கணிக்கிறீங்க? எல்லா போட்டின்னு சொல்கிறத விட லார்ஜ் எக்ஸ்டென்ட் இட்ஸ் கேம்லிங் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய அதீதமான முக்கியத்துவம், அதை நம்பி வரக்கூடிய பெட்டிங், நீங்கள் அந்த பெட்டிங்கை வச்சு புரிஞ்சுக்கோங்க. இது என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, பட் ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியும். ஜட்ஜ் பண்ண முடியும். நான் அதாவது 2 விஷயம், ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் 2 விதமாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, உங்ககிட்ட இருக்க சோர்சஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர் மனிதர்களுடைய தொடர்புகள், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களோட அனலிட்டிக்கல் மைண்டை அப்ளை பண்ணியே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 80% ஆஃப் த இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் இன் பப்ளிக் டொமைன். நான் சொல்கிறது பெரிய இது. எனக்கு ஒரு ஐபி டைரக்டர் சொன்னார், ரிட்டையர்டு ஐபி டைரக்டர் சொன்னார், நாங்கள்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணிடல சார், 80% பொதுவெளியில் இருக்குது சார், 20% தான் எங்கள் எஃபர்ட்டு.
அந்த 80% பொதுவெளியில் இருக்கிறது நீங்கள்லாம் சரியாக கவனிக்கிறதில்ல, கடந்து போயிட்டுருங்க. நாங்கள் மெட்டிகுலஸாக பார்ப்போம். குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு 10 பேப்பர் வருதுன்னா தினமும் அதை நீங்கள் உட்காந்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு 80% இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பொதுவெளியில் வச்சு பார்க்கும் பொழுது ஐபிஎல்ன்றதோட அந்த மணி இன்வால்வ்டு இருக்குல்ல, அதாவது ஒரு விஷயம் அதாவது பிக் மணி இன்வால்வ்டு எல்லாமே வந்து நார்மல் கிடையாது. கரெக்ட். எனக்கு என்ன என்ன சிரிப்பு வருதுன்னா, இவ்வளவு விஷயம் நம்ம பேசுறோம். நம்ம பாமக எம்எல்ஏ ஒருத்தர் தமிழர்களே இல்லாத சிஎஸ்கே அணியை புறக்கணிக்க அவர் புரிதலே இல்லை, பாவமாக இருக்கு. டாக்டர் ராமதாஸ் குறிப்பாக பெரியவருக்கு வயசாயிடுச்சு. டாக்டர் அன்புமணி இளைஞர்களின் நம்பிக்கை நாயகன் அன்புமணி ராமதாஸ் வந்து அவருடைய எம்எல்ஏக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். முதல்ல ஐபிஎல்னா என்ன, இந்தியன் பிரீமியர் லீக்னு பேரை ஒழிய அதை உலகத்தின் எந்த மூலையிலேருந்து வந்து விளையாடலாம். அங்கே நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, மாநிலப்பற்று, ஜாதி பற்று, கட்சி பற்று, எந்த பற்றும் கிடையாது. சிஎஸ்கேன்றது சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் கூட இல்லாமல் தான் அதில் இருப்பான். அதோட சிறப்பே அதுதான். இல்லை, இது அபத்தமான ஆர்குமெண்ட். அது என்ன ஐபிஎல்லோட காம்போசிஷன் 15வது எபிசோடு என்னமோ, இது அது 16வது எபிசோடு. அதோட காம்போசிஷனே புரியாமல் எம்எல்ஏ கேட்குறாரு. நம்மளுடைய எம்எல்ஏக்களின் விஷய ஞானம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும். எனக்கு வந்து நம்ம ஐபிஎல் ஆரம்பிக்கும் பொழுது இந்த விஷயம் புரிஞ்சு, இதுக்கு மொழிக்கும் மாநிலத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது புரியுது. ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட். அப்போ நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் இருக்க மாநிலத்தை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கங்குலி வந்து கல்கட்டாவில் ஆடிட்டு இருந்தார். எனக்கு கங்குலியோட ஃபேன்கள், நான் கங்குலியை சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ நான் அந்த பத்திரிகையில் வேலை செய்யும்போது தமிழ்ங்கிற பேரில் எழுதுவேன். அப்போ என்னுடைய முகநூல் என்னோட பேரும் தமிழ் விஷயம்னு தான் இருக்கும். அப்போ நான் வந்து சிஎஸ்கே கலாய்ச்சி கங்குலிக்கு சப்போர்ட்டாக ஏதோ போஸ்ட் போடும்போது உன் பேரை தமிழ் விஷன்ங்கிறத மாற்றி தெலுங்கு விஷன் இல்லை கன்னட விஷன் வச்சுக்கோ அப்படின்னாங்க. அதுதான் இது வந்து புரிதல் இல்லாமல், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்றது தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது, மாநில சம்மந்தப்பட்டதுன்றது புரிதல் ரொம்ப தவறானது, அபத்தமானது, உண்மைக்கு மாறானது. ஐபிஎல்ன்றது என்னைக்கு வந்ததோ 2008 வந்தது ஃபர்ஸ்ட், ஐ திங்க். அது இட்ஸ் அ வேர்ல்டு டீம். அது வந்து குளோபலைசேஷனோட சரியான எடுத்துக்காட்டு தான் ஐபிஎல். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்த ஒருத்தன் எங்கேயோ போய் விளையாடுவான். நாட்டுப்பற்று என்ற எல்லைகள்லாம் அதுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து அது ஒரு தனி என்டைட்டி. அதில் புரளக்கூடிய பணத்தை வச்சு பார்த்தோம்னா அது வந்து சூதாட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அங்கே அதிகம் என்பது பரவலாக பார்த்தாலே போதும். ஏலத்தில் ஒரு பிளேயர் எடுக்கிறான், எப்படி எவ்வளோ சீக்கிரம் எடுப்பான்? அப்புறம் அதை வச்சு எவ்வளோ கேம்பிளிங் நடக்குது. அஃபிஷியலாகவும் கேம்பிளிங் நடக்குது, அன்அஃபிஷியலாகவும் நடக்குது. இந்த மார்க்கெட்டை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? இந்த விவகாரம் ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்கள் வந்ததிலிருந்து தமிழக அரசோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மோதல் போக்கு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு சட்டமன்றத்துக்குள்ள அவர் இறங்கி அடிச்சிருக்காங்க. எனிவேஸ் ஆன்லைன் ரமிக்கு தடை கொண்டு வந்துட்டார், அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. பட் இதற்கப்புறம் இவர்களுக்கான இந்த உறவு இருக்குல்ல, கொஞ்சம் ஆளுநர் அடக்கி வாசிப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்ல திரும்ப மோதல் போக்கு தொடருமா? அது அவருடைய டெல்லி எஜமானர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்து. தமிழக அரசுடன் இணக்கமாக போங்கள் என்று ஆளுநர் ரவிக்கு அமித்ஷா மோடி கட்டளையிட்டார்கள் என்றால் அவர் இணக்கமாக போவார். இல்லை நீ இணக்கமாக போவாத, ஏறி மிதி அவங்கள அப்படின்னா மறுபடியும் அவர் பிரச்சனை பண்ணுவார். பட் உங்களுக்கு ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியுதா? கொஞ்சம் இணக்கமாக போகத்தான் சொல்லுவாங்களோ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் படி? இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா இப்போ தெலுங்கானாவுக்கு மோடி போயிட்டு வந்தார் இந்த 4 நாள் மேலே தமிழ்நாடு வரும்பொழுது. அதுக்கு முன்னால் 3 மணி நேரம் முன்னால் தெலுங்கானா போனப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய மகன், முதலமைச்சருடைய தங்கை, முதலமைச்சரோட மருமகன் யார் தயாநிதி மாறன் எல்லாம் போய் வரவேற்கிறாங்க. ஹோல் ஃபேமிலியாக போய் வரவேற்குது. ஆனால் தெலுங்கானாவில் வந்து சந்திரசேகர் ராவ் ஏர்போர்ட்டுக்கு போகல, அவர் மகன் வந்து அவரும் போல, அவருடைய மகளும் போல, ஏர்போர்ட்டுக்கு போல. முதலமைச்சர் புறக்கணிக்கிறார். அங்கே மோடி என்ன பேசுகிறாருன்னா, குடும்ப அரசியலும் ஊழலும் ஜனநாயகத்துக்கு சாபக்கேடுன்றார். நல்லா கவனிங்க, குடும்ப அரசியலும் ஊழலும் ஜனநாயகத்துக்கு சாபக்கேடுன்றார். தெலுங்கானாவில் 3 மணி நேரம் பொறுத்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. குடும்ப அரசியலை பற்றி அவர் இங்கே பேசவே இல்லை. 2 மாநிலத்திலும் குடும்ப அரசியல் தான் கொடி கட்டி பறக்குது. ஆனால் அங்கே பேசின மோடி இங்கே பேசலை. தயாநிதி இவரோட உதயநிதியோட நல்ல இணக்கமாக பேசுகிறார். இதெல்லாம் வந்து என்னென்னா பிஜேபிக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது. அதாவது வந்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் மோடியை சுத்தமாக மதிக்காமல் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் இருக்காங்க. ஆனால் மோடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவரை வந்து கண்ணியமாக அவரை நடத்தக்கூடிய, அவரிடம் கண்ணியமாக பவ்யமாக நடந்து கொள்ளக்கூடிய முதலமைச்சரும் இருக்காங்க, எதிர்க்கட்சி சார்ந்த முதலமைச்சரும். அடுத்த தேர்தல்களுக்கு, அதாவது 24 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அவர்களை பகைத்து கொள்ள மோடி விரும்ப மாட்டார். இப்போ ஒரு தெலுங்கானாவில் கவிதா அவருடைய கேசிஆர் டாட்டருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் இங்கே ஏதாவது பண்ணாங்கன்னா இவங்களும் எதிராக திரும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளிப்படையாக இப்போ ஏற்கனவே எதிராக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுக்க வேண்டிய மரியாதையை தமிழ்நாட்டில் பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க.
அவர் போன ஏர்போர்ட்டுக்கு பிஎம் சிஎம் போகிறாரு, அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, பவ்யமாக நடந்துக்கிறாரு, அவர்கிட்ட கோரிக்கை மனுவை கொடுக்குறாரு. அங்கே அது எதுவுமே கிடையாது. அந்த லெவலுக்கு இப்போ கேசிஆர் லெவலுக்கு நாளைக்கு ஸ்டாலினும் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது பிஜேபிக்கு ஓகே இருக்கிற இந்த இதையும் கெடுத்துக்க வேணாம்னு பார்க்குறாரு. இன்னொன்று, அப்படி ஒன்று நீங்கள் ஏறி அடிக்கிறீங்கன்னா அதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டை ரீப் பண்ணுறது, அதோட அரசியல் எதிர்வினையை அறுவடை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பிஜேபிக்கு இருந்தால் தான் ஒரு மாநிலத்தில், அவங்க எதிர்கட்சியாக இருக்க மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்களை குடைச்சல் கொடுக்குறாங்க. இப்போ தெலுங்கானாவில் பிஜேபி ஸ்ட்ராங். இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் பிஜேபி ஜெயிச்சு ஆட்சியை கூட அங்கே அமைக்கலாம். ஏன்னா கேசிஆரோட குடும்ப அரசியல் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அங்கே பிஜேபி இஸ் வெரி ஸ்ட்ராங். அதனால் பிரைம் அப்போசிஷன் அவங்க தான். அதனால் அவங்க எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஃபாலோ அவுட்டை அறுவடை பண்ண முடியும். இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே மோசமாக பலவீனமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடு. இங்கே நீங்கள் திமுகவை நோண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் பின்னடைவு ஏற்படுத்தும். அதில் வரக்கூடிய எதிர்வினையை அறுவடை பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது சிம்பத்தியாக மாறும். அந்த வாய்ப்பை மோடி திமுகவுக்கு கொடுக்க மாட்டார். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் இங்கே ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கலாமே ஒழிய பெரிய அளவில் மோதல் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. பட் இந்த மாதிரி விஷயங்களை உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா 14ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் ஊழல் பட்டியல் ஏதோ வெளியிட போகிறேன்றாரு. அதுக்கு மேற்கொண்டு அது என்ன நடவடிக்கை ஆக போகுதுன்னு தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆளுநர் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது. பரவலாக அப்படி ஒரு கருத்து இருக்குது. நான் கூட அது மாதிரி சில இடங்களில் பேசியிருக்கேன். அது தவறான கருத்து. நம்முடைய அரசியல் சாசனத்தில் சில கிரே ஏரியாஸ் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, கிரே ஏரியாஸ் இருக்குது. சில அதிகாரங்கள் வரையறுக்கப்படாமல் ஆளுநருக்கு இருக்கின்றன. அவர் நினைச்சார்னா ஒரு மாநில முதலமைச்சர்கள் மட்டுமல்ல, அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் வழக்கு தொடர சாங்ஷன் கொடுக்க முடியும். தனிநபர்களுக்கோ அல்லது டிவிஎஸ்சிக்கு ஆர்டர் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணால் இங்கே நிலைமை மோசமாயிடும். ஆகவே ஆளுநரை மொத்தமாக டம்மி பீஸ் ஆக்கக்கூடிய முயற்சிகளில் மாநில அரசு இறங்குமே ஆனால் அது எதிர்வினை இருக்கும். ஆனால் ஆளுநரும் இப்போ இந்த பில்லை கிளியர் பண்ணிட்டார். மிச்சம் 13 பில்லு தொங்குது. அவர் இது எல்லா பில்லு மேலேயும் உட்காந்துட்டு இருந்தாருன்னா சிக்கல். ஏன்னா நிர்வாகத்தை நடத்த முடியல. நிதி மசோதாவை தவிர வேறு எதையுமே அவர் ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறார். அப்போ அதோட விளைவுகள் மாநில அரசு தான் அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆகவே எந்த இடத்துல ஆளுநர் உங்கள் கேள்வி இனிமே இந்த உறவு மோசமடையுமா அல்லது சுமூகமாக இருக்குமா அல்லது இப்போ இருக்க அந்த இது அப்படியே போகுமான்றீங்க. ஐ திங்க் வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் 2-3 monthsன்னு தோணுது எனக்கு. நம்ம அந்த அண்ணாமலையோட அந்த கரப்ஷன் லிஸ்ட் வெளியில் வந்த பிறகு சில நடவடிக்கைகள் இருக்கலாம். மேபி பட் கம்ப்ளீட்டாக இவங்களை கொலாப்ஸ் பண்ணுற லெவலுக்கு அங்கே தெலுங்கானாவில் ஏறி அடித்த மாதிரியோ, மமதா பானர்ஜி அடின்னு அடிச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி வழியில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரியான எதிர் தாக்குதல் தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இருக்காது. பட் தேர் மே பி சம் டிஸ்டர்பன்சஸ். ஒரு அழுத்தம் இருக்கும். ஒரு நேரடியாகவோ மறைமுகமோ ஒரு அழுத்தம் இருக்கும். இப்போ ஊழல் பட்டியல் தான் அவர் வெளியிட போறாரு இல்லையா? அது வழக்கம் போல ஒரு எக்ஸல் சீட்டா தான் இருக்குமா, இல்ல நம்ம எப்படி கணிக்கிறது? அது அண்ணாமலை விடுறது எல்லாமே எக்ஸல் சீட் தான். நம்ம ஊழல் பட்டியல் வெளியிடலாம். இப்போ வழக்கம் போல இன்னொரு எக்ஸல் சீட்டை கொண்டு இவர் இவ்வளவு வாங்கியிருக்கிறாரு, இவ்வளவு இந்த இடத்துல இப்படிங்கிற மாதிரி எக்ஸல் சீட்டை கொடுத்தா அது நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். இது வரைக்கும் கொடுத்தது எக்ஸல் சீட். இந்த முறை நிறைய டைம், ஒரு 4-5 மாசம் டைம் எடுத்து முன்னாடியே சொல்லி. ரெண்டாவது பிஜேபி இங்கே டவுன் அண்ட் அண்டரா இருக்குது. கவர்னருக்கு எதிராக ரொம்ப ஓவரா போயிட்டு அவங்க நினைக்கிறாங்க. துரைமுருகனோட ஸ்பீச், அந்த தீர்மானம் கூட கண்ணியமான தீர்மானம். ஒரு துரைமுருகன் ஸ்பீச் வாஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்பீச், ஹிட்டிங் பிலோ த பெல்ட். அது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் ரசிப்பாங்கன்னு தெரியல. அப்போ அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது எதிர் தாக்குதல்கள் இருக்கலாம். அந்த கோணத்தில் பார்க்கும்போது அண்ணாமலையோட 14ஆம் தேதி ரெவலேஷன்ஸ் மேபி வெறும் எக்ஸல் ஷீட்டாக இல்லாமல் கொஞ்சம் எவிடன்ஸோட கூட இருக்கலாம். அது என்ன, அதோட ஃபாலோ அவுட்டு நம்ம பார்க்கணும். அண்ணாமலை என்ன பண்ணுவார், இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டியலை எடுத்துகிட்டு கவர்னர்கிட்ட போவோம். ஆமாம், கரெக்டாக ஆப்வியஸ்லி. கவர்னருக்கு சில பவர்ஸ் இருக்குது. கவர்னர் எதையா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி எதிர்ப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஜெயலலிதா மீது வழக்கு தொடர சுப்பிரமணிய சாமிக்கு 95 ஏப்ரலில் அன்னைக்கு கவர்னர் சென்னாரெட்டி அனுமதி கொடுத்தார். வரலாறுல இல்லாத அனுமதி. அது முன்னாலையும் பின்னாலையும் ஒரு சிஎம்க்கு எதிராக கொடுத்ததில்லை. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினாங்க. இன்ன வரைக்கும் அந்த ஸ்டே பெண்டிங்கில் தான் கேஸு. அந்த மாதிரி இப்போ நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உதாரணத்துக்கு ஒரு மந்திரி மேலே யாரோ உதயநிதி மேலே வழக்கு தொடர சொல்லி அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. சாங்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. அல்லது வேற மந்திரிங்க மேலே நாளைக்கு வரலாம். அப்போ யாரோ ஒரு மந்திரி மேலே, நீட் நாட் பி உதய், வேற யாரோ மந்திரிங்க மேலே சாங்ஷன் கொடுத்துட்றாரு கவர்னர், இல்லை டிவிஎஸ்சிக்கு டைரக்ட் பண்ணிடுறாரு ஊழல் வழக்க விசாரணை. அந்த மந்திரி எப்படி மந்திரி சபையில் இருக்க முடியும்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஸ் பொசிஷன் வில் பிகம் அன்டெனபிள். அப்போ உடனே ட்ராப் பண்ண வேண்டிய அவசியம் சிஎம்க்கு வரும். அது பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட், அரசியல் ரீதியாக பெரிய பின்னடைவு. அதாவது
ஆன்லைன் ரம்மிக்கு அனுமதி கொடுத்தாச்சு. ஆனால் கவர்னரை போட்டு தோச்சு எடுத்துட்டாங்க அசெம்பிளியில். இதுக்கு ஒரு எதிர்வினை இருக்குமா? ஓகே ஓகே அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அது கரெக்டா அந்த ஊழல் 14ஆம் தேதி வருது. ஊழல் பட்டியலுக்கு பிறகு பார்க்கலாம். இந்த நேர்காணல கொஞ்சம் சுவாரஸ்யமா முடிக்கிறதுக்காக ஒரு அடிஷனல் கேள்வியோட முடிக்கிறேன். அந்த 14ஆம் தேதி ஊழல் பட்டியல் வருது. இந்த வாட்ச் பில் வருமா? அது அவரை தான் கேட்கணுமே. அவங்க நினைச்சா எத்தனை பில்ல வேணா தயார் பண்ணிக்கலாம். Okay. அவங்க கவர்மெண்ட், அவங்க ரஃபேல். ஓகே. பட் இனிமே வந்து அது என்ன மாதிரியான பில்ல கொண்டு வந்தாலும் அது போலி பில்லாகத்தானே கருதப்படும். எதுக்கு ஒரு பில்ல காட்டுறதுக்கு இத்தனை மாதங்கள்ங்கிற ஒரு கேள்வி தான். இனிமே நீங்க எந்த பில்ல கொடுத்தாலும் அது போலி பில்ல தான் கருதப்படும். உங்களுக்கு இருக்க அதிகாரத்துக்கு நீங்க இந்தியாவே கட்டி ஆளுகிறீர்கள். ஒரு பில்ல தயார் பண்றதா உங்களுக்கு ஒரு வேலை. இது ஒரு மேட்டரா? அதனால அது ஒன்றும் பெருசா எடுபடாது. யூசி நம்ம வாட்ச் அவுட் பண்ண வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கரப்ஷன் சார்ஜஸ் இன்கேஸ் அவர் வெளியிட்டார்னா அதுக்கு பிறகு வந்து வெளியிடுவார் நம்புகிறேன் நான். வெளியிட்ட பிறகு கவர்னர்கிட்ட கண்டிப்பாக போவார். கவர்னர் என்ன பண்ணுவார்ன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா மேபி த கவர்னர் ஹேஸ் சம் ஸ்கோர்ஸ் டு செட்டில். யாருக்கு தெரியும்? நீங்க தோச்சு எடுத்துட்டீங்க கவர்னரை. அவர் கூட ஒரு நல்ல பாலுக்காக காத்திருக்கலாம். ரெசல்யூஷன் ஓகேங்க, அது தப்பு இல்லை. பிடிஆர் பேசுனது கூட ஓகே, லாஜிக் பாயிண்ட்ஸ் தான். கரெக்டாக தான், டீசெண்டாக தான் பேசினாரு. அண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பாயிண்ட்ஸ். துரைமுருகன் வந்து என்ன கேட்டிங்கன்னா தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. ஓகே ஓகே. நீ வந்து ஒருமையில பேசி வாடா போடான்ற லெவலுக்கு வந்து இதை வந்து டிஎம்கேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் கார்னர் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்கல்ல, எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க, அவங்க பேசலாம். ஒரு சீனியர் மினிஸ்டர், அவை முன்னவர், 1977 எம்எல்ஏ, 13வது எம்எல்ஏவோ என்னமோ அவர், கிட்டத்தட்ட வந்து 14 வருஷமா என் மந்திரியா இருக்காரு. ஐ திங்க் அது வந்து டு மீ பர்சனலி, நம்முடைய நண்பர்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நான் தீர்மானத்தை ஏற்றுக்கிறேன், தீர்மானம் கரெக்ட். இட்ஸ் a வெரி ஜென்டில் ரெசல்யூஷன். கவர்னரை ரீகால் பண்ணணும்னு கேட்கல, கவர்னரை கண்டிக்கணும்னு சொல்லலை. பட் குடியரசுத் தலைவருக்கும் மத்திய அரசுக்குமான வேண்டுகோள். பிடிஆர் பேசுனதும் ஃபைன், கரெக்டான பாயிண்ட். பட் துரைமுருகன் வந்து அங்கே தான் இவங்க கவர்னரை ரப் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதற்கு எதிர்வினை இருக்கலாம். ஓகே. அதுக்கு எதிர்வே இருக்கணும்னா அவருக்கு ஒரு நல்ல பால் கிடைக்கணும். அது அண்ணாமலை போடக்கூடிய பால் நல்ல பாலா இருக்கணும். அண்ணாமலை வழக்கமான எக்ஸல் ஷீட் இல்லாமல் சாலிடாக ஏதாவது ஒரு இஷ்யூ கையில் கொடுத்தாருன்னா கவர்னர் புஷ்டார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஸ்டாலின் ஒரு தவறு பண்ணார். அவரே வந்து எதிர்கட்சிங்களுக்கு கையில் எடுத்து கொடுத்தார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பீரியடில் டிசம்பர் 2020, ஜனவரி 2021, ஒரு மாதம் கேப்பில் 2 பெட்டிஷன்ஸை அன்னைக்கு இருந்த அதிமுக அமைச்சர்கள் 13 பேருக்கு எதிராக கொடுத்தார், பெரிய டாக்குமெண்ட்ஸோட. அப்போ வந்து ஜனவரி 21 ஒரு எலெக்ஷனுக்கு 4 மாதம் முன்னால் ராஜ்பவனில் கொடுத்துட்டு வரும்போது செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், எதுக்கு நீங்கள் ராஜ்பவன் வந்தீங்க, நடவடிக்கை எடுக்கல எடப்பாடி மேலேனா, நீங்கள் கோர்ட்டுக்கு தானே போகணும், எதுக்கு கவர்னர்கிட்ட வந்தீங்கன்னா? அப்போ அது என்ன சொன்னார், ஊழல் தடுப்பு சட்டத்தில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட சில திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட்ஸ் படி ஒரு கவர்னர் அவரோட மாநிலத்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்கட்சிகளோ அல்லது வேறு யாராவதோ ஆதாரங்களுடன் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினா நேரடியாக டிவிஎஸ்சிக்கு விசாரணைக்கு உத்தரவிடலாம். அதனால தான் நான் கவர்னர்கிட்ட வந்தேன். இது வந்து மாநிலத்தின் இறையாண்மைக்கு, அதாவது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது டைரெக்டாக கவர்னர் இது பண்ணுறது. அன்னைக்கு திமுக அது இனிச்சுது. அந்த வாய்ப்பை இவங்க தான் எடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. முன்னுதாரணத்தை இவங்க கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அண்ணாமலை வந்து எக்ஸல் ஷீட் இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக அதாவது எவிடன்ஸோட போறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி திஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பால் அண்ணாமலை போல்ஸ் அண்ட் ஹவு ரவி இஸ் டு கோயிங் டு ஹிட் தட். கரெக்ட். ஆனால் கேட்ச் பிடிக்க போகிறது யாரும் தான் நமக்கு தெரியல. ஏன்னா அந்த லெவலில் அதிமுக இல்லை, பலவீனமாக இருக்குது. அதுதான் பார்க்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு உண்மையாகவே நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மீண்டும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி.